அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு வாக்கு எதிர்காலத்துல குறிப்பா தம்பதிகளோட வாழ்க்கையில வரப்போற பெரிய பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கு ஒரு சூப்பரான பரிகாரத்தை பத்தியும் சொல்லுது. அது என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நாம இப்ப அதை தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த வார்த்தைகளை கேளுங்க. வரும் காலத்தில் மனைவி கணவன்மார்களுக்கிடையே நிச்சயம் சண்டை சச்சரவுகள், பிரிவு நிலைகள். இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளி. அதாவது இனி வரப்போற காலத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், ஏன் பிரிவினை வரைக்கும் கூட போகும்னு அகத்தியர் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறார். இது ஏதோ சாதாரண ஜோசியம் இல்லைங்க, வரப்போற ஒரு பெரிய சவாலுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைன்னே சொல்லலாம். சரி, இந்த வருங்கால வாக்கு சொல்லது யாருன்னு பாத்தீங்கன்னா மகா சித்தர்கள்ல ஒருத்தரான அகத்திய பெருமான். அதனாலதான் இது வெறும் கணிப்புன்னு நாம ஒதுக்கிட முடியாது. இது எதிர்காலத்துக்கான ஒரு தெய்வீக வழிகாட்டுதல், வரப்போற சிக்கல்களை பத்தி நமக்கு கிடைச்ச ஒரு கிளியரான பார்வை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாக்குக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியும் சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 9, 2025 அன்னைக்குதான் அகத்தியர் இந்த பொது வாக்கு அருளினதா சொல்றாங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியோட ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன, எதனால இப்படி நடக்கும்? அகத்தியர் ரொம்ப தெளிவா அதுக்கும் பதில் சொல்றாரு. காரணம் நம்ம கிரகங்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா நிழல் கிரகங்களான ராகு கேதுவோட ஆதிக்கத்தால தான் இந்த பிரிவினைகள் எல்லாம் உண்டாகும்னு சொல்றாரு. இந்த ராகு கேதுவோட தாக்கத்தால என்னெல்லாம் நடக்கும்னு பாப்போமா? முதல்ல தம்பதிக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை ரொம்பவே குறைஞ்சு போயிடும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உறவுல ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கி கடைசியில பிரிவினைக்கே கொண்டு போய் விட்டுடும். இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிற ஜோடிகள் கூட இந்த கிரகங்களோட தாக்கத்தால பாதிக்கப்படலான்னு அகத்தியர் எச்சரிக்கிறாரு. இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, பிரச்சனைய மட்டும் சொல்லிட்டு அகத்தியர் நம்மள அப்படியே விட்டுடல. அதுக்கான தீர்வையும் அவரே கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப எளிமையான, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதுதான் இந்த புனித மஞ்சள் கயிறு. இது வெறும் கயிறு மட்டும் இல்ல, வரப்போற காலத்துல நம்ம உறவுகளை காக்க போற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். புனித மஞ்சள் கயிறுனா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒன்னும் இல்ல, மனைவிங்க கட்டுற ஒரு புது தாலி கயிறு தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நம்ம கடையில வாங்குற மஞ்சப்பொடியை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இயற்கையா கிடைக்கிற பச்சை மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து அந்த புது கயிறுல கோர்க்கணும். இதுதான் இந்த பரிகாரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பரிகாரத்தை நாம முழுசா செய்யணும்னா மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. புது தாலி கயிறு ரெடி பண்றது, அத கணவரே மனைவிக்கு கட்டி விடுறது, அப்புறம் தினமும் தியானம் மந்திரம் சொல்றது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இத திரும்ப செய்யறது, கடைசியா திருப்பதி உண்டியல்ல காணிக்கை செலுத்துறது. இப்போ இதுல ஒவ்வொரு ஸ்டெப்ப பத்தியும் நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு தடவை செஞ்சா மட்டும் போதாது. இத 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லனா 5 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம விடாம செய்யறதுல தான் இதோட முழு சக்தியே அடங்கியிருக்கு. இதுதான் நம்ம உறவை பாதுகாக்க போற உண்மையான கோட்டை. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த வழிபாட்டோட இதய பகுதினே சொல்லலாம். அதுதான் மந்திர ஜபம். அகத்தியர் இதுக்காக 4 ரொம்ப பவர்ஃபுல்லான காயத்ரி மந்திரங்களை சொல்லியிருக்காரு. தினமும் நாம இந்த மந்திரங்களை சொன்னாலே போதும், கிரகங்களோட கெட்ட பார்வையிலிருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கலாம். முதல்ல நாராயணர் காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். குடும்பத்துல அமைதி நிலவவும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கவும் மகாவிஷ்ணுவோட அருள் ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த மந்திரம். அடுத்தது துர்கா காயத்ரி மந்திரம். ஓம் காத்யாயான்ய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். அன்னை பராசக்தியோட ரூபமான துர்கா தேவி எல்லா கெட்ட சக்திகள்ல இருந்தும் நம்மள பாதுகாப்பாங்க. நம்ம உறவுக்கு தேவையான மன தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பாங்க. மூணாவதா ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்ம அஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஞாபகம் இருக்கா? இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே ராகு பகவான் தானே பார்த்தோம். சோ அவரை சாந்தப்படுத்துறதுக்கு இந்த மந்திரத்தை நாம சொல்லணும். இதனால ராகுவோட தாக்கம் குறையும். கடைசியா கேது காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூல அஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். ராகு மாதிரியே கேதுவோட தாக்கத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 4 மந்திரத்தையும் தினமும் முழு நம்பிக்கையோட சொல்றதுதான் இந்த பரிகாரத்தோட ஆன்மாவே. சரி, இப்ப நாம இந்த வழிபாட்டோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு புனித பயணத்தோட முடியுது. நாம இத்தனை நாளா நம்ம கிட்ட வச்சு பூஜை செஞ்ச அந்த புனித கயிறை அது சேர வேண்டிய இடத்துல சேர்க்கணும்.
அந்த 3 மாசம் இல்லனா 5 மாசம் நாம போட்டிருந்து மந்திரம் சொல்லி சக்தி ஏத்துன அந்த மஞ்சள் கயிறை நேரா திருமலைக்கு எடுத்துட்டு போகணும். அங்க ஏழுமலையான் சன்னதியில இருக்கிற உண்டியல்ல அத ஒரு காணிக்கையா போட்டுடணும். இதோட இந்த பரிகாரத்தோட ஒரு சைக்கிள் முழுமையா முடியுது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? அதுக்கும் அகத்தியரே கேரண்டி குடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இத மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா போதும், உங்க பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீர்ந்துடும் அப்பான்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இத விட ஒரு பெரிய ஆறுதலும் நம்பிக்கையும் நமக்கு வேற என்னங்க வேணும்? ஆனா அகத்தியரோட வாக்கு இதோட முடியல. வரப்போற காலத்துல இன்னும் நிறைய ரகசியங்களை நான் சொல்லுவேன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ தெய்வீக ஞானத்தோட கதவுகள் இன்னும் திறந்தே தான் இருக்கு. இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கோ பொறுத்திருந்து தாப்போம்.